குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 1ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 19ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 1/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/6/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் ஒருவருடைய வருகை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செலுத்துவதற்கும் இன்று வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நாளை பிரச்சனைகள் என்று முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் நண்பர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடத்தில் வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சியான இன்பம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போகிறது தான் மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும். பல்வேறு வகையான அனுபவங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளாக வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாளாக மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது.
எதிர்பார்த்த இடத்துல உதவி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்ட மாதிரியே செய்து முடிப்பீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. பல்வேறு விஷயங்களை நீங்கள் சிந்தித்து முடிவு எடுத்தீங்கன்னா நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாளைய கடன் பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். மனதும் ஒரு தெளிவடையக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்பட்டு போகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். அதே போல் மனதில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுடுங்க. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும், வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு சேரும். புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. இவர்களும் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். அதே போல் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் இன்றைக்கி நிறைவேறும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தடைகள் விலகக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் முயற்சி செய்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட பணிகள் அப்படியே நடக்கும். கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்ட நாள் மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகள் கவலைகள் நீங்கக்கூடிய நாள். இன்றைக்கி சாமர்த்தியமாக செயல்பட்டு எல்லா காரியமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் முயற்சி பயனை தரும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனையை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான சூழலும் அதிகப்படியான லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவருடைய ஆதரவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் எதையுமே சமாளிக்கின்ற ஒரு மன தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். நண்பர்களிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுகள் மறைந்து ஒரு நட்பு பிறக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தாய் தந்தை வழியில் உறவுகள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகும். கணவன் மனைவிக்கிட ஒற்றுமையாகும். அதே போல் பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் விரிவடைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் கேட்ட இடத்துலேருந்து முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தடையாக இருந்தவங்களும் எதிராக இருந்தவங்களும் இன்று விலகி செல்லக்கூடிய நாள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், தன வரவுகள், உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்காகத்தை நீண்ட காலமாக நடந்து முடியலைன்னா இன்றைக்கி நடந்து முடியும். ஒரு திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அரசு விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் இன்றைக்கி சேரும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்ட மாதிரியே கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சமுதாய பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஆன்மீக பணிகள், ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கும்.
அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். எதுலேயுமே ஒரு தெளிவாக இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் வெற்றி நாளாகவும் கண்டிப்பாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அடுத்தவங்கள்ட்ட எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. முடிஞ்சால் தியானம் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த எல்லா பணிகளையுமே செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் இன்றைக்கி தயவுசெய்து பொறுமையாக இருங்க. எந்த வேலையை செய்கிறதுனாலும் பதற்றம் இல்லாமல் நிதானமாக செய்வது மிகவும் நல்லது. மனதில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்த வழியே போய்விடும். இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ அளிக்காதீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் அமைதியாக போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அன்பு, பாசம், வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, வெற்றி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.